இப்போ நீங்கள் வந்து புருஷன் இல்லைன்னு வீடியோ போடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னு மட்டும் தப்பாக யாரும் நினச்சிடாதீங்க, சரிங்களா? ஒரு வீடியோ போடுறதுனால தப்பான ஃபோன் கால்ஸ் வருதுன்னெலாம் கிடையாது. அப்போ 15 வருஷமா எனக்கு எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்குது, எவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்குது. நான் இப்போதான் சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பெருசாக வந்து நான் இப்போதான் ஓப்பனாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேனே தவிர இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லவே இல்லை. அப்போ ஏன் எனக்கு அப்பையெல்லாம் ஏன் வந்துச்சு, ஏன் ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, ஏன் என்கிட்ட தப்பாக பேசினாங்க? அப்போ வீட்டுக்கார் இல்லைன்னு தெரிஞ்சாலே தப்பா பேசுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அது வந்து சோசியல் மீடியான்னு கிடையாது, நம்ம அக்கம் பக்கம், நம்ம சொந்த பந்தம், இந்த மாதிரி எல்லாருமே தான், சரியா? அதனால இதை ஒரு ஒரு காரணமா எடுத்துட்டு எதுக்கு இப்படி வந்து பேசுறீங்கன்னு தெரியல. இதை நீங்க சொல்லாதீங்க. சொல்றதுனால எனக்கு என்ன நடக்குது? நான் வந்து வெளியே போறேன்னா இப்ப 4 பேர் என்னை பாக்குறீங்களா, நான் இப்ப சொல்லிடுறதுனால என்னை வந்து எங்க வீட்டுக்கார பத்தி என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதை கேட்க வேண்டாம் அப்படிங்கிற காலத்தை இப்ப நான் வந்து ஓப்பனா நான் சொல்லியிருக்கேனே தவிர இதனால எனக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் நான் 15 வருஷமா நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே இருக்கு. இப்ப அந்த ஃபோன் கால் வந்து டீசெண்டா தான் இருக்கு, அதனால போட்டேன். இன்னும் இதை விட கேவலமா பேசுனது எல்லாமே வந்து இருக்கு. நான் எல்லா ஃபோன் கால்ஸுமே ரெக்கார்ட் தான். இப்ப நீங்க எனக்கு ஃபோன் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேசுற அத்தனை விஷயங்களும் ரெக்கார்ட்ல தான் இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இதை வந்து என்னோட சேஃப்டிக்காக தான் நான் வச்சிருக்கேன், சரியா? எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் வந்து அந்த நம்பர்ல இருந்து அப்படின்னா நான் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நல்லபடியா பேசுறாங்கன்னா நல்லபடியா பேசுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் நான் கொடுக்கறது இல்லை. சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஆறுதலும் தேடலை, எந்த ஃப்ரெண்டும் தேடலை. இப்பயும் நான் சொல்றேன், நான் வந்து மாப்பிள்ளை பாக்குறேன்னு நான் சொல்லலை. நான் செகண்ட் மேரேஜுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வீடியோ போடுறேன்னு நான் சொல்லல. என்னை மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க, ஆனா தவறான வழியில போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்கும். நான் பாக்குறேன், நிறைய பேர் ஃபேமிலி சப்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா எதுக்கு போறதில்ல, செகண்ட் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க. அது இல்லாதவங்க எவ்வளவோ விஷயத்துல எப்படியோ போய் என்னென்னமோ ஆகுறாங்க. இல்ல நமக்கு யாருமே இல்லைனாலும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை தைரியமும் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தை வளர்த்துறதுக்கு நம்ம கரெக்டான முறையில போகணும், கரெக்டா சம்பாதிக்கணும், போதும் அளவான வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேனே தவிர என்னோட வீடியோ எல்லாத்துலயுமே பாருங்க, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த விஷயம் நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க, இதை தப்பா கன்வே பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்து ஏத்துக்கிறேன், அதை நான் மாத்திக்கிறேன், சரியா? மற்றபடி வந்து சும்மா இந்த வீடியோ போடுறதுனால தான் இத்தனை பேர் உங்களுக்கு இது பண்றாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனம். அப்படின்னா என்னோட ஸ்டோரியில நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 15 வருஷம் நான் சிங்கிள் பேரண்டா இருந்து வெளியே சொல்லாமையுமே நான் சிங்கிள் பேரண்ட் தான் தெரிஞ்சு என்கிட்ட எந்த அளவுக்கு எல்லாம் நடந்துக்க ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே எடுத்து விட்டேன்னா சுத்தி இருக்கிற எதுவுமே தாங்காது. இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை வந்து மாத்துங்க ஃபர்ஸ்ட், சரியா? இது மாத்தணும்னாலே எல்லாமே நல்லா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே நினைக்க வேண்டியது, நெகட்டிவாவே யோசிக்க வேண்டியது. எப்ப பாரு இதே வேலை. நம்மளுக்கு எதையுமே பாசிட்டிவா பண்ண தெரியாது இல்லையா?